மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையிலோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு மகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிறுத்தாம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலே பொது என்னும் தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். கொடிமாட செங்குன்றூரில் சிவஞான செம்மலார் அடியார்களோடு தங்கியிருந்த காலத்திலே பனிக்காலம் வந்துவிட்டது. கொடிமாட செங்குன்றூர் என்பது திருச்செங்கோடு. அதனாலே அடியார்கள் நளி சுரத்தினாலே வருந்தினார்கள். பனியிலே ஜுரம், அந்த சுரத்தினாலே வருந்தினார்கள். எல்லோரும் பிள்ளையாரிடத்திலே விண்ணப்பித்தார்கள். இந்த நளிர் சுரம் வருதல் இந்த நாட்டுக்கு இயல்பானதாக இருந்தாலும் நமக்கு இந்த நோய் எய்தப்பெறா. நீலகண்டமே என்னாலும் அடியாருடைய இடத்திற்கும் அருந்துணை என்று எண்ணி அவ்வினைக்கு இவ்வினை என்னும் திருப்பதிகத்தை தொடங்கி ஒவ்வொரு திருப்பாடல் இறுதியிலும் செய்வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம், இதாங்க ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பாடல் இறுதியிலையும் சொல்றார், செய்வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று ஒரு ஆணை வைத்து சொல்லுகிறார். உடனே அடியார்களுக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டிலேயே அந்த சுர நோயானது தொலைந்தது. முதலாம் திருமுறை 116வது பதிகம் பொது. இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம் விளைத்தலைய அவனம் கொண்டு எமை ஆண்ட விரிசடை இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவையுடைய சிலைத்தெம்மை இவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். நாம் சிவனுக்கு அடியவர்களாகும் அல்லவா? அந்த இறைவனை நோக்கி மகளிர் இன்பத்திலே திளைத்து மகிழ்தல் முதலான உலக நுகர்வுகள் எல்லாம்
நம்மை விலையாக கொண்டு அழைக்காதவாறு சிவபெருமானாரை எம்மை ஆட்கொண்டு அருளிய விரிந்த சடையை உடையவரே, முத்தலை சூலம், இலைத்தலை சூலம் இல்லையா, முத்தலை சூலம், அடுத்தது தண்டாயுதம், அடுத்தது மழு முதலியவற்றையெல்லாம் படைக்கலங்களாக உடைய பெருமானே, படைக்கலங்கள் என போற்றுவோம். ஆயின் பழைய தீவினைகள் ஆரவாரித்து வந்து நம்மை தீண்ட மாட்டா. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறார். போகங்கள் எம்மை பற்றாத வண்ணம் தடுத்து ஆண்ட பெருந்தகையீர், சூலம் மழு இவற்றை உடையீர். எம்மை வினை தீண்ட பெறா என்கின்றது, அதாவது விளைத்து அலையா வண்ணம்னு பொருள். அடியேனை விலகச் செய்து அலையா வண்ணம் விலையாக கொண்டு என்று சொல்லலாம். சிலைத்துன ஒலித்து என்று இங்கு பொருள். விளைத்தலை ஆவணம் செய்து என்றும் சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்செங்கோடு சென்று அவ்வினைக்கு இவ்வினை என்று பாடிய இந்த பதிகத்தை, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று பாடிய இந்த பதிகத்தை முழுமையாக பாடி நமக்கும் ஏதேனும் நோய் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்கூட்டியாக இந்த பதிகம் முழுவதையும் பாடி பரமனுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.